பச்சிலைப்பள்ளி பிரதேச சபை எல்லைக்குள் கட்டாக்காலி கால்நடைகளை கட்டுப்படுத்துவதற்கான திட்டங்களை பச்சிலைப்பள்ளி பிரதேச சபை மேற்கொண்டு வருகின்றது. அதன் அடிப்படையில் ஆனையிறவிலிருந்து முகமாலை வரையான பொது போக்குவரத்து வீதிகளில் காணப்படுகின்ற கட்டாக்காலி கால்நடைகளை பச்சிலைப்பள்ளி பிரதேச சபையினுடைய உத்தியோகத்தர்கள் ஊழியர்கள் அதனை பிடித்து அகற்றும் வேலை திட்டங்களை முன்னெடுத்து வருகின்றனர். அதன் அடிப்படையில் நாங்கள் பிடிக்கின்ற ஒரு கால்நடைக்கு தலா 2500 ரூபாய் வரையான தண்டங்களை செலுத்திய பின்னரே பண்ணையாளர்கள் கால்நடைகளின் உரிமையாளர்கள் அதை பெற்றுக்கொள்ள முடியும். எனவே இந்த விடயங்களை கருத்தில் கொண்டு பண்ணையாளர்கள் தங்களுடைய கால்நடைகளை கட்டி அல்லது அதற்கான பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்து பொது போக்குவரத்து வீதியில் அவற்றை விடாமல் பாதுகாக்கின்ற செயற்பாடுகளை முன்னெடுக்க வேண்டும். ஏனென்றால் அண்மை காலங்களாக எங்களுடைய பிரதேச சபை எல்லைக்குட்பட்ட வீதிகளில் கால்நடைகளால் விபத்துக்கள் அதிகரித்த வண்ணம் இருக்கின்றது. எனவே இதை கட்டுப்படுத்துவதற்காக நாங்கள் கால்நடைகளை கட்டுப்படுத்துகின்ற நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகின்றோம். அதனோடு சேர்த்து தற்போது விதைப்பு காலம் என்றபடியால் ஏனைய கிளிநொச்சி மாவட்டத்தில் ஏனைய பிரதேசங்களிலிருந்து பண்ணையாளர்கள் பாரியளவு கால்நடைகளை பச்சிலைப்பள்ளி பிரதேச எல்லைக்குள் கொண்டு வருவதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. உண்மையில் கால்நடைகளுக்கான நோய்கள் பரவுகின்றதை காரணத்தை அடிப்படையாக வைத்து நாங்கள் எங்களுடைய பிரதேச எல்லைக்குள் இந்த கால்நடைகளை அனுமதிப்பதில்லை என்ற முடிவை ஏற்கனவே சபையிலும் அதே நேரம் பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலும் எடுக்கப்பட்டதன் அடிப்படையில் எங்களுடைய சபை தடை செய்திருக்கின்றது. அதன் அடிப்படையில் இனி சபையின் எல்லைக்குள் வருகின்ற கால்நடைகளுக்கும் நாங்கள் தண்டப்பணத்தை அறவிட்டு அதை கட்டுப்படுத்துவதற்காக முயற்சிகளை மேற்கொண்டிருக்கின்றோம். எனவே ஏனைய கால்நடை வளர்ப்பாளர்கள் பண்ணையாளர்கள் இந்த விடயத்தை கருத்தில் கொண்டு எங்களுடைய பிரதேச எல்லைக்குள் உங்களுடைய கால்நடைகளை வருவதை தவிர்த்து கொள்ளுமாறு வேண்டுகின்றேன். நன்றி.